மயிலாடுதுறை அருகே காதணி விழாவில் கதண்டு கடித்ததில் 50 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் அன்பு ரஹோத். வணக்கம் அன்பு ரஹோத். தற்போது அவர்களின் உடல்நிலை என்னவாக இருக்கிறது? முழு விவரங்கள். நிச்சயமாக மயிலாடுதுறை அருகே கொர்க்கை என்ற கிராமத்துல மாலதி அவங்களுடைய உறவினர்களான அந்த அபிநயா, அபிஷேக் அவங்களுடைய குழந்தைகளுக்கு காதணி விழா நேற்று மாலை நடைபெற்று இருந்திருக்கிறது. இந்த காதணி விழா மயிலாடுதுறைக்கு அருகே கொர்க்கை என்ற கிராமத்தில் ஆலமரத்து ஐயனார் ஆலயத்துல நடைபெற்று இருக்கிறது. ஆலமரத்து ஐயனார் ஆலயம் ஊரின் ஒதுக்குப்புறமாக இருந்திருக்கிறது. இந்த ஒதுக்குப்புறமாக உள்ள கோவிலில் பலரும் வழிபாடு செய்வது சற்று குறைவு, எண்ணிக்கை என்பது சற்று குறைவு. ஆதலால் அந்த இடத்தில் இந்த கதண்டு கூடானது இருந்திருக்கிறதை அறியாமல் காதணி விழாவுக்கு பொங்கல் வைப்பதற்காக சென்றிருந்த உறவினர்கள் பொங்கல் வைப்பதற்காக எரியூட்டியிருந்த அந்த புகையானது கதண்டு கூட்டின் மேல பட்டதனால் கதண்டு ஒவ்வொன்றாக பெருந்திரளாக அங்கிருந்த உறவினர்கள் 30க்கும் மேற்பட்ட குழந்தைகள் உட்பட 30க்கும் மேற்பட்டவர்களை கடித்திருக்கிறது. இதனால் அவங்க சென்றிருந்த வேனிலேயே உறவினர்கள் அனைவரும் அருகில் இருந்த அரசு தலைமை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதித்தனர். நேற்று அனுமதிக்கப்பட்ட உறவினர்கள் 30க்கும் மேற்பட்டவரை இன்று காலை மருத்துவத்துறை உயர் அதிகாரிகள் சந்தித்து அவர்களுக்கு அளிக்கப்படுகின்ற சிகிச்சை குறித்து விசாரித்தனர். இதைத் தொடர்ந்து மயிலாடுதுறைக்கு அருகே பெருஞ்சேரி மற்றும் மேலமங்கநல்லூர் பகுதியை சார்ந்த 2 இடங்களிலும் வேலைக்கு சென்றிருந்த வயல்வெளி பகுதியில் கதண்டு கடித்து 20க்கும் மேற்பட்டோர் தற்போது அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்திருக்கின்றனர். அவர்களுக்கு மயிலாடுதுறை அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. உடல் உபாதைகள் வேற எதுவும் பிரச்சனை இல்லை என்ற பட்சத்தில் தற்போது உயர் சிகிச்சை அவர்களுக்கு அளிக்கப்பட்டு வருவதாக மருத்துவ நிர்வாகம் தெரிவித்துள்ளது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி அன்பு ரஹோத். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.